வெல்கம் பேக் டு அன்பிரடிக்டபிள் வ்ளாக்ஸ் மக்களே. அண்ட் மீண்டும் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு இங்க ஷூட் பண்ண வாய்ப்பு கொடுத்த என்னோட மேனேஜர் மாமாக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு நாம இப்ப வீடியோக்குள்ள போறோம். அங்க என்னோட சேர்ந்து இந்த நீங்க ரசிக்க போறீங்க. அண்ட் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது இந்தியாலே ஃபர்ஸ்ட் கட்டின ஒரு கோட்டை அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா அதுதான் உண்மை. ஏன்னா இது ஒரு இந்தியன் கட்டினது கிடையாது, இதை கட்டினது ஒரு டச். அது யார் ப்ரோ டச் அப்படின்ற டவுட்டுமே உங்களுக்கு வரும். டச் உங்க எல்லாருக்குமே பாரிவேந்தர் தெரியும் நான் நினைக்கிறேன். பாரிவேந்தர் டைம் லைன்லயே அவர் கூட சிங்கிள்ஸ் பண்ண ஒருத்தம் தான் இந்த டச். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டச் பீப்புள்ஸ் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் காலனிசம் அறிமுகப்படுத்துறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியாவில் எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறப்போ இந்த ஒரு கடற்கரை கிராமத்துக்காக இரண்டு மிகப்பெரிய சக்திகள் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சண்டை போட்டு இருந்திருக்காங்க. அப்படி எத்தனையோ பொருட்களை பார்த்த இந்த ஒரு கிராமம் இன்னைக்கு நீ யாராச்சும் பார்க்க வந்துட மாட்டீங்களா அப்படிங்கிற நிலைமையில தான் நமக்கு காட்சி அளிக்குது. அண்ட் நாமெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் திருச்செந்தூர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டச் வராங்க, அங்கிருந்து தான் எல்லாருக்கும் ட்ரேட் பண்றாங்க, வணிகம் பண்றாங்க அப்படின்னு. ஆனா அது உண்மை கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஏதோ சம் ரீசனுக்காக இங்க ஒரு ஃபேக்டரியும் கட்டியிருக்காங்க. அண்ட் பின்வரும் காலங்கள்ல இந்த ஃபேக்டரிக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னா இதை சுத்தி இவ்வளவு பெரிய மதில் சோறும் அவங்க எழுப்பியிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல 2 சுரங்கப்பாதைகள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒண்ணு கடற்கரைக்கு போகுது, ஓகே. ஆனா அந்த இன்னொன்னு எங்க போகுதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? இல்ல அது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. அது ஸ்டில் ஒரு மர்மமான விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு இடம் தான் இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை கிராமமான நமது கல்பாக்கம். மற்றும் இந்த இடத்துல இந்தியாலே மாசு கட்டுப்பாடு மிகவும் குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களால நம்ப முடியுமா? அது ஆமாங்க, அதுதான் உண்மை. நம்ம சென்னை இருக்கு இல்லையா, நம்ம சென்னையை கம்பேர் பண்ணீங்கன்னா 50க்கு 50% இந்த இடத்துல மிகவும் குறைவான மாசு கட்டுப்பாடு இருக்கிறதா தான் ஆய்வுகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம மெட்ராஸ் அணு ஆராய்ச்சி நிலையம், இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் மற்றும் பாபா அணு ஆராய்ச்சி மையம் போன்ற முக்கிய 3 அணு ஆராய்ச்சி மையங்களுமே இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நான் எதுக்காக இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்துச்சா? கவலையப்படாதீங்க, வீடியோ தொடர்ந்து பாருங்க, அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்ன ப்ரோ பெரிய கடலு? நாங்களாம் என்ன கடலையே பார்த்ததே இல்லையா, என்ன போறதுக்கு வேற இடம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சென்னையில இருக்கேன், நான் நினைச்சேன் போனா இங்க வந்து பார்க்கலாம். பட் இந்த கடலு நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் கனவாவே தான் இருக்கு. அவங்களாலாம் அப்படி நினைச்சே வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி மக்களுக்காக வாச்சும் இந்த மாதிரி இடத்த கொஞ்சமாச்சும் நம்ம காட்டலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கடலுக்குலாம் நான் ஒரு காலத்துல எங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆட்டிட்டுலாம் நடந்து வந்திருக்கேன். அது ஒரு காலம் இல்லையா? ஆனா அந்த காலம் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு என்னால என்னுடைய காதலி கையை பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர முடியும். ஆனா இங்க சோகம் என்னன்னா நம்ம கிட்ட காதலின்னு யாரும் இல்ல. பட் ஃபைன், பரவாயில்ல, நம்ம கிட்ட நிறைய டைம் இருக்கு. அந்த மாதிரி டைம் இந்த மாதிரி கரெக்டான பிளேஸ்ல யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டைம்க்கான வேல்யூவை நீங்களே கொடுத்த மாதிரி உங்களுக்கு கரெக்டா ஃபீல் ஆகும். முக்கியமா உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுல ஃபர்ஸ்ட், உங்க லைஃபை நீங்க டிசைன் பண்ணுங்க. அதுக்காக கஷ்டப்படுங்க, அதுக்காக சண்டை போடுங்க, அதுக்காக போராடுங்க. அது தப்பு கிடையாது. அப்படி அதை நீங்க பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃபை வேற ஒருத்தவன் வந்து டிசைன் பண்ணுவான். அப்படி பிடிச்சும் பிடிக்காமையும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கஷ்டப்படுறதுக்கு ஒரு முறை போராடி இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். அண்ட் 2வது, நம்ம பார்க்குற எல்லாத்துக்கு மேலேயும் ஆசைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு எது வேணும், நமக்கு அது கரெக்டா இருக்குமா, நமக்கு உண்மையிலேயே அது தேவைதானா அப்படின்னு நீங்க யாருன்னு அதை ரியலைஸ் பண்ணுங்க. அதை நீங்க பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய தேவைகள் என்னன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். அதை நீங்க பண்ண தவறிட்டீங்கன்னா நம்ம கிட்ட எல்லாமே இருந்தும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். அண்ட் சொல்லிட்டாண்டா பூமரு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இட்ஸ் அ ஃப்ரீ அட்வைஸ், கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும்ல, இவ்வளவு தூரம் போயிட்டு அந்த இடத்துல அனுமதி நிலையம் இருக்கு அப்படின்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அப்படியே அதை பத்தி பேச மாட்டேன்ற அப்படின்னு. அதை பத்தி பேசக்கூடாதுலாம் இல்ல. சரி, ஓகே, உங்களுக்காக நான் அதை உங்களுக்கு புரியுற மாதிரி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அனுமதி நிலையம் இருக்குதா, இன்கேஸ் அது பிளாஸ்ட் ஆகாது. அப்படி ஆச்சுன்னா நம்ம வந்து பாதிக்கப்பட போறது அதோட ரேடியேஷனால் மட்டும்தான். ஸோ ரேடியேஷன் முதல் என்ன? அது ரேடியோ அலைகள்ல இருந்து கிடைக்கலாம், ஆர்
மொபைல் சிக்னல்ல இருந்து கிடைக்கலாம், ஆர் லைட்ல இருந்து கிடைக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் இருக்கு. ஓகே, இஎம் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேவ்ஸே வந்து 2 டைப் ஆஃப் வேவ்ஸா இருக்கு, லைக் அயனைசிங் அண்ட் நான் அயனைசிங். இப்போ நான் அயனைசிங் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, அந்த வேவ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் இந்த அயனைசிங் வந்து ரொம்பவே குட்டி குட்டியா இருக்கும். அந்த குட்டி குட்டியா இருக்கிற அயனைசிங்கால ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்ல இருக்க அணுவையே அதால மூவ் பண்ண முடியும். அப்படி அதால அதையே மூவ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம டிஎன்ஏ நிறைய அணுக்களால் ஆனதுதான். நம்ம டிஎன்ஏல இருக்க அணுவையுமே அதால மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ண மட்டும் இல்ல, அதால அந்த அணுவை மூவ் பண்ணி அந்த இடத்த எம்டி ஆக்கவும் முடியும், அந்த அணுவை காலி பண்ணவும் முடியும், அந்த அணுவை மியூட்டேட் பண்ணவும் முடியும். மியூட்டேஷன்னா அப்போ நல்காயிரும்னா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களே, அதான் கிடையாது, நீங்க செத்து போயிடுவீங்க. லைக் அது உங்க அணுவை மியூட்டேட் பண்ணி உங்களுக்கு கேன்சர் வர வைக்கும், மற்றும் பல நோய்களை வர வைக்கும். இந்த மாதிரி மேபி ஃபியூச்சர்ல வார் வருது, இந்த இடத்துல வந்து ஏதோ நியூக்ளியர் வெப்பனை போடுறாங்க, பிளாஸ்ட் ஆகுது, இன்னும் ஒன்று அது உன் பக்கத்துல விழல, ஏதோ கொஞ்சம் தூரமா விழுந்திருக்கு, அப்போ நான் சேஃப், அது எங்கேயோ விழுந்திருக்கு, இவ்வளவு தூரத்துல ரேடியேஷன் இருக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு உடனே காட்டாது. கொஞ்சம் கொஞ்சமா உங்க உள்ள போய் உங்க அணுவை காலி பண்ணி அதை மியூட்டேட் பண்ண வச்சு உங்களுக்கு கேன்சர் வர வச்சு கொடூரமா செத்து போயிருவீங்க. இது வந்து உங்களை பயப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த ரேடியேஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் நம்புறேன். உங்க எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா? சின்ன வயசுல மே மாசம்னாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். காரணம், ஃபேமிலியோட நம்ம ட்ரிப் போவோம், டூர் போறோம், எல்லாரும் சேர்ந்து போறோம். ஆனா எங்க போறோம் அது நமக்கு தெரியாது. ஆனா எங்கேயோ போறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அப்பேற்பட்ட காலங்கள் மாறி இப்ப வந்து என்கிட்ட மே மாசம் கேட்டீங்கன்னா, ஆமா இது மே மாசம், அடுத்த ஜூலை மாசம் அப்படியே தீபாவளி வந்துடும் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. காரணம், எல்லார் மனசுலயும் அவ்வளோ கவலைகள் இருக்கு. அந்த கவலைகள்ல இருந்து நீங்க மீண்டு வரணும்னா கண்டிப்பா உங்களுக்கு மனசுல அமைதி தேவை. ஆமா, அமைதி இருந்துட்டா மட்டும் பாக்கெட்ல பணம் வந்துருமா அப்படின்னு தோணுது இல்ல? அது கரெக்ட் தான். அந்த பணம் வேணும்னாலும், அந்த பணத்தை நீங்க சம்பாதிக்கணும்னாலும் உங்க மனசுல கண்டிப்பா ஒரு அமைதி வேணும். அந்த அமைதி வேணும்னா உங்க மனசை நீங்க ஒருநிலைப்படுத்தணும். மற்றும் சிறப்பான சீரான சிந்தனைகள் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஒரு சில இடத்துல ஒரு 5 நிமிஷம் அமைதியா எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா பட்டு தூங்கி பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு அமைதி உங்களுக்கு 1000 கதை சொல்லும். அதுல ஒரு கதை உங்க காலத்தையே மாற்றி அமைக்கும் அப்படின்னா நீங்க ஏன் இங்க வரக்கூடாது? ஸோ காய்ஸ், நம்ம ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த முழு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நான் நம்புகிறேன். அண்ட் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு லைஃப்பில் கொஞ்சம் முக்கியமான ஒரு இடம் இது. இந்த இடத்துல எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. அதில் நான் திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் செகண்ட் வீடியோ வந்து நான் இந்த இடத்துல எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அவ்வளோதானா வேறு எதுவும் இல்லையா பார்க்கறதுக்கு அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இந்த இடத்துல நிறைய இருக்குது பார்க்கறதுக்கு. என்னால் வந்து அந்த 10 மினிட்ஸோட தான் காட்ட முடியுது. மேபி நீங்க ஆசைப்படுறீங்க இது இந்த இடத்த பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் காட்டுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் செகண்ட் வீடியோ பண்ண ட்ரை பண்றேன். அது கவலைப்படாதீங்க, இது மட்டுமே பார்க்க வேண்டிய இடங்கள் கிடையாது. நம்ம பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு. அதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு காட்டுவேன். அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த ஆண்டனிக்காக ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஆண்டனி மற்றும் பிராங்கி. மீண்டும் சந்திப்போம்.